எனக்கு சர்ப்ரைஸாக கொடுத்த சைக்கிளில் ஓட்டிகிட்டு போய் அதே டேயில் ஆக்சிடென்ட் ஆன கதையை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்க. இந்த சர்ப்ரைஸ் எங்கள் தாத்தா தான் எனக்கு கொடுத்தாரு. நான் ரொம்ப வருஷமாக குட்டி சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் ரிப்பேர் ஆகிடுச்சு. எங்கள் தாத்தா கிட்ட தான் என்னோட சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சு, சரி பண்ணி வைங்க, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஈவினிங்கும் ஆச்சு, ஸ்கூலும் விட்டுட்டாங்க, நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எங்கள் தாத்தா பண்ணியிருக்காரு. அந்த ரிப்பேரான சைக்கிளை கொடுத்துட்டு ஒரு புது மீடியம் சைஸ் சைக்கிள் வாங்கியிருக்காரு. அதில் என்ன ஹைலைட் தெரியுமா? அது கம்பி வச்ச சைக்கிள். இது பெரிய லெவல் அப்கிரேடாக இருக்குது, நம்மளும் வளர்ந்துட்டோம் போலன்னு சொல்லிட்டு ரிப்பேருக்கு கொடுத்த அந்த மிக்சியை வாங்குறதுக்கு பஜாருக்கு போகிறேன். அப்படி போகும்போது எனக்குள்ள ஒரு தாட், இதை கரெக்டாக நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன். இன்னும் போனேன், மிக்சி கடையில் மிக்சியை வாங்கினேன், பின்னாடி வச்சு கட்டினேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வீட்டுக்கு. கொஞ்சம் பயம் இருந்தாலும் எக்ஸைட்மெண்ட்டோட சைக்கிள் ஓட்டிகிட்டே வரேன். 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இப்போ 1 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. நானும் பரோட்டா வாங்க நிப்பாட்டி பரோட்டாவும் வாங்கினேன், வாங்கி கம்பியில் தொங்கவும் போட்டேன். இப்போ எனக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ், ஏன்னா 1 கிலோமீட்டர் தான் இருக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம், நம்ம வின் பண்ணோம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஃபைனலி நான் வீட்டுக்கிட்டவும் போயிட்டேன். ஆனால் ஒரு ரோடை கிராஸ் பண்ணால் எங்கள் வீடுங்கிற மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் ரோடை கிராஸ் பண்ணனா இல்லையா, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.